இப்போ வந்து நம்ம ஓரியோ கேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க பார்க்கலாம். நான் அதுக்கு தேவையான 3 ஓரியோ பிஸ்கெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், அப்புறம் ஜெரி எடுத்திருக்கேன், அப்புறம் சாக்கோ பவுட்ரு எடுத்திருக்கேன், அப்புறம் டெக்கரேஷனுக்காக வந்து டைரி மில்க் 2 வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் வாங்கியிருக்கேன். வாங்க. இப்போ ஓரியோ பிஸ்கெட் எடுத்து அதில் வந்து பிஸ்கெட் தனியாகவும் க்ரீம் தனியாகவும் எடுத்து தனித்தனியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். பிஸ்கெட் இதில் போட்டுக்கலாம். க்ரீமை வந்து ஒரு கத்தியில் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். தனியாக எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டும் அதே மாதிரி பண்ணலாம். இப்போ இது 2 தனித்தனியாக நம்ம எடுத்து பிரித்து போட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து சின்ன சின்னதாக உடச்சி அரைச்சிக்கலாம். வாங்க. அதுக்கு ஒரு ஜார் எடுத்து பிஸ்கெட்லாம் உடச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையும் உடச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இதோட சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு குண்டால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து தனியாக ஒரு குண்டால் எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கூட வந்து கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கலக்கிக்கலாம். திருப்பி மறுபடியும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் போட்டு கலக்கிக்கலாம். எந்த குண்டாவில் வந்து கேக் செய்ய போகிறீங்களோ அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் தடவை வைக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணக்கப்புறம் பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. அப்படி பட்டர் ஷீட் இல்லைன்னா மைதா மாவு கொஞ்சம் எடுத்து தூவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தூவிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச கேக் பேட்டரை நம்ம எதில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோமோ அதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அந்த கேக் குண்டால ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே தட்டணும். எதுக்குன்னா அங்கே கொஞ்சம் ஏர் பலூன் மாதிரி பபிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் தட்டிட்டு எடுத்துடணும். இப்போ இது வந்து அவனில் வச்சிடலாம். வாங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஒயிட் க்ரீம் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம தனியாக எடுத்து வச்ச க்ரீமை வந்து ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம். அடவு சேர்த்தி இதனால் மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனால் மசிச்சு விட்டாச்சு. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ மில்க் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் மாதிரி வரணும். இப்போ இதை நல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா கேக்குக்கு போடுற க்ரீம் மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ அடுத்து கேரமல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஃபஸ்ட்டு தண்ணி, அப்புறம் கோகோ பவுடர் எடுத்துருக்கோம், அப்புறம் வெள்ளச்சீனி எடுத்துருக்கோம். அடுப்பை சிம்லே வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த தண்ணியில் வந்து 4 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம்.
அப்புறம் கொக்கோ பவுட்ரு வந்து ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறோம். உங்கள்கிட்ட அப்படி கொக்கோ பவுட்ரு எதுவும் இல்லைன்னா டைரி மில்கை வாங்கி மெல்ட் பண்ணி மேலே ஊற்றிக்கலாம். அதுவும் கேரமல் மாதிரி தான் இருக்கும். இல்லை சாக்லேட் சிரப் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கட்டிலாம் வராத அளவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை நம்ம அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அது வந்து ஒரு கேரமல் மாதிரி ஆயிரும். இப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, லோ ஃப்ளேம் வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேரமல் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கத்தி வச்சு குத்தி பார்க்கணும். உள்ளேருந்து நம்மளுக்கு கேக் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்மளுக்கு கேக் ஒன்றுமே ஒட்டலை, நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்களும் இந்த மாதிரி குத்தி பாருங்கள், ஒட்டுச்சுன்னா கேக் வேகலைன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு கேக் வெந்துருச்சு. இப்போ நம்ம டெக்கரேஷனுக்கு போகலாம்.